எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பத்தின அல்லது இந்த வீடியோவ பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு புடிச்ச மாரி நெறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்டின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு அதிசார குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதாவது குரு தற்போது மிதுன ராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காருங்க. இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சரியான குரு பெயர்ச்சி எப்போ அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ஆண்டு ஜூன் மாசம் தான் குரு பெயர்ச்சி நடக்க போகுது. ஆனா அதிசார குரு பெயர்ச்சி அப்படின்றது என்னன்னா, குரு பகவான் தற்போது மிதுன ராசியில இருப்பாருங்க. கொஞ்சம் வேகமா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டா கடக ராசிக்குள்ள நுழைந்து உச்சம் பெற்று, மீண்டும் வக்ரம் பெற்று, பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்துக்குள்ள வந்துருவாருங்க. சரிங்களா? அதுதான் அதிசார குரு பெயர்ச்சி. அதாவது ஒரு வேகமா, அதாவது ஒரு சில குறிப்பிட்ட ஒரு 46 நாட்கள்ல குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா கடகத்துக்குள்ள நுழைந்து, உச்சம் பெற்று, மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து, வக்ரம் பெற்று மிதுனத்துக்குள்ள வந்துருவாருங்க. அதுதான் வந்து அதிசார குரு பெயர்ச்சி. அப்போ குரு பகவான் ரொம்ப வேகமா இயங்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்களும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 46 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்ரம் பெற்ற தன்மையில இருக்கும்போது, கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப அளப்பறியாத பலன்களா இருக்கும். ரொம்ப மிகையான பலன்களா இருக்கும். ரொம்ப வேகமாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஒரு வருஷத்துல குரு தரக்கூடிய பலன்கள 46 நாட்கள்ல குடுப்பாருங்க. அதுதான் இந்த அதிசார குரு பெயர்ச்சியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த அதிசார குரு பெயர்ச்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் கடகத்துக்குள்ள நுழையிறார். சரிங்களா? உச்சம் பெற்று. டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் கடகத்துல இருப்பாருங்க. சரிங்களா? அதன் பிறகு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுனத்துக்குள்ள வந்துருவார். அப்ப அதிசார குரு பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த 46 நாட்கள், அதாவது இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த பலன்களானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது, யார் யாருக்கு என்ன மாதிரியான தன்மைகள் கிடைக்கும், என்ன மாதிரியான ஏற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில கிடைக்க போகுது, யார் மூலமாக என்ன கிடைக்கும்ன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க. அந்த வகையில கடகம் பூசத்துல பிறந்தவங்களுக்கு குரு வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். கடகம் காலபுருஷனுக்கு 4வது ராசியா வருங்க. அவருடைய அதிபதி சந்திரன், பூசத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்க்கும்போது சனி பகவான். கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி காத்துட்டு இருக்கு. நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளா நீங்க இயங்கி கொண்டு இருந்த விஷயங்கள், ரொம்ப நாளா நீங்க காத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் இந்த 46 நாட்கள்ல கண்டிப்பாக நடக்கும். நல்ல ஆதாயங்கள் உறுதியாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து உங்க சுய ஜாதக தசாபுக்தி நடக்கும்போது உறுதியாக 100% நல்ல பலன்கள் கிடைக்கும். தசாபுக்தி சரியில்லாதவங்களுக்கு பாதிக்கு பாதி பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். அதுதான் விஷயம். ஆனா எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல செய்தி அவர்களுக்கு கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ராசிக்குள்ள குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்புல வராருங்க. நட்சத்திர அதிபதினு சொல்லப்படக்கூடிய சனி பகவானுக்கு குரு பார்வை கிடைக்குது. பாக்கியத்துல சனி குரு பார்வை வாங்கி இருக்காரு. அப்ப திருமணம் ஆகி இதனால் வரைக்கும் பிரச்சனை பிரிவோடு இருந்தவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில் இருந்த பிரிவுகள் சரியாகும். ஒற்றுமையும் சந்தோஷமும் குடும்ப வாழ்க்கையில் அதிகரிக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தையும் 7ஆம் அதிபதியும் ஒரு சேர குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். மனைவியால் கணவனால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு. மேலும் திருமண வயதில் இருக்கக்கூடிய கடகம் பூசத்துல பிறந்தவங்களுக்கு திருமண வயதை தாண்டியும் இன்னும் திருமணம் ஆகாம இருக்கின்ற போது தற்போது திருமணம் அமையும். நல்ல வரன் கிடைக்கும். ரொம்ப விரைவா திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடந்து முடியும். சுபகாரியங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக உண்டு. வேற்று மொழி, வேற்று மதம், வேற்று மொழி பேசும் நபர்களால் ஆதாயங்களை கண்டிப்பாக வாழ்க்கையில பார்ப்பீங்க. புதிய அறிமுகங்கள் வாழ்க்கையில உண்டாகும். கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட அல்லது பணம் சார்ந்த இடத்துல வேலை செய்யக்கூடியவங்க, அல்லது அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, அல்லது பேங்க் சம்பந்தப்பட்ட செக்டார்ல இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இந்த நேரம் நல்ல ஆதாயங்களை மிகைப்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய எண்ணங்கள் வந்து தெளிவாகும், புத்திசாலித்தனம் அதிகரிக்கும், எதையுமே அறிவுபூர்வமா யோசிப்பீங்க, ஆக்கப்பூர்வமா யோசிப்பீங்க, எதையுமே எடுத்தோம் கவுத்தோம் செய்யாம யோசிச்சு நிதானமா ஒரு காரியத்துல இறங்கி செயல்படுத்துவீங்க. தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வெளியே வருவீங்க. செலவுகள் குறையும். வருமானம் அதிகரிக்கும். பணத்தை சேமித்து வைக்க முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி
தந்தை சம்பந்தப்பட்ட வழியால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு. தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாம 5ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால, இந்த காலகட்டங்கள் பூர்வீக சொத்துக்களை இதுநாள் வரைக்கும் பிரச்சனை இருந்துச்சா கண்டிப்பா சரியாகும். பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பாக கைக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்டத்தின் மூலமாக வருமானத்தையும், லாபத்தையும் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம, வேலை ரீதியா இதுநாள் வரைக்கும் கிடைக்காம இருந்த அந்த பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். ஆனா கொஞ்சம் வேகமா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் இன்னும் கிடைக்காம இருக்கு அப்படின்றவங்களுக்கு, இந்த காலகட்டங்கள் குழந்தை பாக்கியம், புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்கள உறுதிப்படுத்தி கொடுக்குங்க. நல்ல விஷயங்கள் நல்லபடியா, மிகையாக, சந்தோஷமாக நடக்கும். வாழ்க்கையில மகிழ்ச்சியும், சந்தோஷமும் அதிகரிக்கும். வாழ்க்கையில ஏற்றங்கள் மிகையாக உண்டு அப்படின்னே சொல்லலாம் உங்கள பொறுத்தவரைக்கும். அது மட்டும் இல்லாம ராசிக்கு பாக்கியஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால, ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் உள்ளுக்குள்ள அதிகரிக்கும். ஆன்மீக தேடல், ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமா நீங்க உள்ள போவீங்க. அது மட்டும் இல்லாம நல்ல குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த பொறுத்தவரைக்கும், மாணவியர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல ரொம்ப கெட்டிக்காரங்களா வருவீங்க. படிக்காம சுத்தமா பார்த்தீங்கன்னா, அந்த மத்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்த மாணவ மாணவிகளும் இப்ப படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஓரளவுக்கு நல்ல நாலேட்ஜ கெயின் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. எக்ஸாம்ஸ்ல நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப படிக்கிறதுக்கு ரொம்ப உகந்த ஒரு நேரம். ஏன்னா, குரு அப்படின்னாவே அறிவு கிரகம். சரிங்களா? அப்ப இந்த அறிவு கிரகம் ராசிக்குள்ள வரதுனால, கண்டிப்பாக ரொம்ப அறிவாளித்தனமாக நடந்து கொள்வீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம் தான் உங்களுடைய பலம். சரிங்களா? அப்போ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. படிப்ப பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. 2வது சுபகாரியங்கள் வாழ்க்கையில நடக்கும். ரொம்ப நாளா தடையாகி கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப விரைவாக நடந்து முடியும். அது மட்டும் இல்லாம நண்பர்களால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு. தந்தையால் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காம இருந்துச்சோ, எதெல்லாம் தடையாகி கொண்டிருந்துச்சோ, அந்த அந்த காரியங்கள், அந்த நிகழ்வுகள், அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப விரைவாக நடந்து முடியும். கடவுளுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுடைய வாழ்க்கையில உண்டு. ரொம்ப பிஸியா இருக்க போறீங்க. இந்த 46 நாட்கள் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கிற மாரியே இருக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு கொஞ்சம் பிஸியா லைஃப்ப கொண்டு போகும் அப்படின்னே சொல்லலாம். 2வது ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறனால, கொஞ்சம் பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? அதுதான் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? பேச்ச குறைச்சுக்கிட்டாவே நீங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லாவே வந்துருவீங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல வார்த்தைகள விடாதீங்க. கொஞ்சம் நீங்க அதாவது கொஞ்சம் உங்களுடைய கெத்த நீங்க மெயின்டெயின் பண்ணுங்க. நிதானமா, தெளிவா இருங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புடிக்கலன்னா நீங்க தாராளமா டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.